ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் ஜெட்பேக் கம்போஸ். ஸோ இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக நான் இப்போ கவர் பண்ண போகிறேன். என்னென்ன மேஜரான டாபிக்ஸ் இது ரிலேட்டட் பண்ணி இருக்குது. ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு, ஸோ பழசுக்கும் புதுசுக்கும் இப்போ என்ன டிஃப்ரெண்ட், பழைய யூஐ பேஸ்டுக்கும் இந்த ஜெட்பேக் கம்போஸ் பேஸ்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ்லி வி யூஸ்டு டு பில்ட் தி யூசர் இன்டர்ஃபேஸ் பை வியூ, அப்புறம் அதுக்கூட காட்லின் என்ன ஜாவா கிளாஸை வச்சு நம்ம ரெண்டர் பண்ணி யூஸருக்கு நம்ம காமிச்சோம். ஓகேவா? ஸோ நவ் வியூவை யூஸ் பண்ணாமல் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது, ஓகேவா, அதுக்கான லைப்ரரி தான் இந்த ஜெட்பேக் கம்போஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வி நீட் டு நோ வாட் இஸ் ஜெட்பேக் கம்போஸ், ஒய் இட் இஸ், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம இதில் ஜெட்பேக் கம்போஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜாவா கிளாஸ் இல்லைனா காட்லின் கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், ஆக்டிவிட்டி ஃப்ராக்மெண்ட் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் லேஅவுட் கிரியேட் பண்ணுவோம் எக்ஸ்எம்எல்ல, லைக் ரிலேட்டிவ் லேஅவுட், லீனியர் லேஅவுட், ஃப்ரேம் லேஅவுட், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது அது டோட்டலாகவே நம்மளுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படின்னா இது நம்ம ப்ரீவியஸாக கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். இப்போது நம்ம ஒரு டைனமிக் யூஐ கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்போம், கோட் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணும்போது லீனியர் லேஅவுட் வந்து டேரெக்டாக ஜாவா கோடில் இல்லைனா காட்லின் கோட்லேயே டேரெக்டாக எழுதுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஓரியன்டேஷன் நம்ம செட் பண்ணிவிட்டு ஆட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வியூ பட்டனாக டெக்ஸ்ட் வியூவை வந்து அந்த லீனியர் லேஅவுட்டுக்கு ஆட் வியூவாக நம்ம வந்து ஆட் வியூ கொடுத்தோம் அப்படின்னா டைனமிக்காக நம்ம யூஐ பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் கொஞ்சம் பேஸ் ஆஃப் திஸ் ஜெட்பேக் கம்போஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இல்லாட்டி சில பேருக்கு வந்து இந்த ஃப்ளட்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஜெட்பேக் கம்போஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஜெட்பேக் கம்போஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜெட்பேக் கம்போஸ்ன்றது வந்து இது வந்து ஒரு மாடர்ன் டூல் கிட்ட வந்து இது ஒரு லைப்ரரி. இது வந்து ஒரு யூசருக்கான ஒரு நியூ யூசர் இன்டர்ஃபேஸை கொடுக்கறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஎம்எம் பேட்டர்னில் வந்து இப்போது வியூ மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் லேஅவுட்டில் வந்து பைண்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். வியூ மாடல் இருக்கிற லைவ் டேட்டா பேராமீட்டர் வந்து டேரெக்டாக லேஅவுட்டில் நம்ம பைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ நம்ம அந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணும்போது யூஐயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் தெரியும். ஸோ பேக்ரவுண்டில் இது எவ்வளோ அப்சர்வர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதில் பேக்ரவுண்டில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே ஒரு ரெண்டரிங்காக ஒரு ப்ராசஸரை கன்சியூம் பண்ணுற ஒரு ஒர்க்கு தான். ஸோ அந்த மாதிரியான கன்சியூம் பண்ணுற ஒர்க்கை வந்து இந்த ஜெட்பேக் கம்போஸில் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் யூசருக்கு வந்து யூஐ ரெண்டர் பண்ணுறதுனால நம்ம ப்ராசஸரும் அந்தளவுக்கு நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. ஸோ மினிமம் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா இப்போ 1% ஆஃப் ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணுறோம் பழைய வியூ மாடல், வியூ அப்புறம் ஜாவா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதை கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஜெட்பேக் கம்போஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற கியூ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ் யூஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளரேட்டிவ் யூஐன்ற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸாக நம்ம என்ன யூஐ யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ காட்லின் ஜாவாலலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன யூஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ராக்டிவ் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது டிக்ளரேட்டிவ் யூஐ இன் தி ஜெட்பேக் கம்போஸ். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கோட் லெவலில் சொல்கிறேன். ஓகேவா? இம்ப்ராக்டிவ் யூஐ அப்படின்றது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, ஹவு டு அச்சீவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இம்ப்ராக்டிவ் யூஐ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு அரே இருக்குது. அப்புறம் நான் இன்னொரு அரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரேயில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த நம்பர்ஸ் அரேவில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்போ நான் செகண்டாக இருக்கிற அரேயில் நான் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. ஸோ அது எப்படி பண்ணுறது, ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் மல்டிப்ளை பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இம்ப்ராக்டிவ் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டிக்ளரேட்டிவ் யூஐ அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ், எனக்கு என்ன வேணும், ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக, ஓகேவா, எனக்கு என்ன வேணும், இப்போ ஆல்ரெடி இருக்கிற இந்த அரே லிஸ்ட்டில் இருந்து எனக்கு இன்னொரு அரே லிஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் அரே லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி சேவ் ஆகணும். இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வேலையை முடிக்கிறது தான் இந்த டிக்ளரேட்டிவ் யூஐ. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் இம்ப்ராக்டிவ் அண்ட் தென் வாட் இஸ் டிக்ளரேட்டிவ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கோட்லின் பேஸ்டு, இது ஒரு கியூ ஃபீச்சர் தான். ஸோ நம்மளால் கோட்லின் கோட்லேயே நம்மளால் இந்த ஜெட்பேக் கம்போஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கோட்லின் பேஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பில்ட் ஆன் மெட்டீரியல் டிசைன் பிரின்சிபல்ஸ், ஸோ பிரின்சிபல்ஸும் நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்க முடியும் அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய், எதுக்காக நம்மளுக்கு ஜெட்பேக் கம்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐ டெவலப் பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் லேஅவுட், ரிலேட்டிவ் லேஅவுட்டு, ஃப்ரேம் லேஅவுட்டு, கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெடியூசிங் பாய்லர் பிளேட் கோட், அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இம்ப்ராக்டிவ்க்கும் டிக்ளரேட்டிவ்க்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் இப்போ ஃபார் லூப் வந்து நம்ம பெருசாக போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் வந்து ஃபார் பை இல்லாமல் டேரெக்டாக டிக்ளரேட்டிவ் மெத்தடில் நம்ம எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் உங்களுக்கு குறையும். இல்லாட்டி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக ஜாவா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனாலிட்டிஸாக நம்ம எழுதியிருப்போம். லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து 10, 5 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதே சேம் திங்ஸை வந்து நம்ம காட்லைனில் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு சிம்பிளிஃபைடு கோடிங்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை இன்னும் ஜெட்பேக்ஸ் கம்போஸ் இல்லாமல் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடு கோடிங்காக தெரியும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இம்ப்ரூவைஸ் கோட் ரீடபிலிட்டி அண்டு மெயின்டெனபிலிட்டி. ஸோ கோட் க்ளீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மறுபடியும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். அதாவது காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷனாலிட்டி நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். சீம்லெஸ் இன்டகிரேஷன் வித் த எக்ஸிஸ்டிங் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ். லைக் ஓகே, இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஜாவாவில் நம்மளோட சோர்ஸ் கோட் இருந்தது. ஸோ அதை நம்ம காட்லின் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது காட்லின் கோடை நம்ம அந்த ஜாவா கூடயே நம்ம காட்லின் கோடையும் ஆட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஜாவாவில் கூட எழுதிட்டு அதுக்கப்புறம் புதுசாக எழுதுகிற ஆக்டிவிட்டி நம்ம காட்லினில் கூட எழுதினாலும் நம்மளுக்கு ஏபிக்க பில்ட் ஆகும், ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இது எதுக்காக அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, காட்லின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி தான் நம்ம வந்து காட்லின் லேர்ன் பண்ணிக்கணும், ஒரு ப்ராஜெக்ட்டை காட்லினில் பண்ண முடியும் அப்படின்றது இல்லாமல் ஜாவா கூடயே நம்ம இதை பண்ண முடியும்னு சொல்லும்போது, ஸோ ப்ரீவியஸாக சில கம்பெனியில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 years ரன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோல் ஜாவா ப்ராஜெக்டை வந்து நம்மளால் காட்லினில் கன்வெர்ட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா அது பல்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி காட்லினில் நம்ம வந்து ஆடானாக வச்சு நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டில் புதுசாக க்ரியேட் பண்ணுற கிளாஸஸ் வந்து நம்ம காட்லினில் வச்சு பண்ணலாம் அப்படின்றப்போ ஸோ அது ஈஸியாக நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ காட்லின்லேருந்து ஜாவா இன்னும் கொஞ்சம் உள்ளார கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஜாவாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது காட்லினில் உள்ளார கொண்டு வந்தோம். அதே மாதிரி இப்போ ஜெட்பேக் கம்போஸும் ஓகேங்களா. ஸோ உங்கள் கோடில் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஜாவாலேயே இருக்கலாம். அது கூட நீங்கள் காட்லின் ஆட் பண்ணி இப்போ லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்போது அந்த காட்லின் கூடயே இந்த ஜெட்பேக் கம்போஸையும் நீங்கள் உள்ளார கொண்டு வரலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்எம்எல்லில் ஒரு லேஅவுட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. அந்த எக்ஸ்எம்எல் வியூவில் இப்போ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே லீனியர் லேஅவுட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு யூஐ நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த யூஐயில் இருந்து கூட நீங்கள் வந்து ஜெட்பேக் கம்போஸாகவே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸும் இவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கீ கான்செப்ட் டிக்ளரேட்டிவ் யூஐ நான் இப்போ சொன்னது தான். ஸோ ஓகேங்களா. ஸோ ஹவ் பார்ட்டாக இல்லாமல் இது வந்து வாட் பார்ட்டாக வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறது தான் டிக்ளரேட்டிவ் யூஐ. அப்புறம் கம்போசபிள், லைக் இது எப்படி அப்படின்னா யூஐ ரெண்டர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஈஸியாக ரெண்டர் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த வியூஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து கம்போஸ் ஆகணும், எந்தெந்த வியூஸ் நம்ம கம்போஸ் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா இப்போது ஒரு பேஜ் இருக்குது ஓகேங்களா. ஒரு பேஜை ஃபுல்லாகவே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணுமா, இல்லை பர்டிகுலராக எந்த வியூ சேஞ்ச் நடக்குதோ அந்த வியூவை மட்டும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணுமா, அந்த மாதிரி கம்போசபிள் லாஜிக்ஸும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து அனோட்டேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இல்லை அதுலேருந்து என்னென்னா ஸ்டேபிள், அதுக்கப்புறம் இன்னும் சில அனோட்டேஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா. இப்போது ஃபில்டர்லலாம் பார்த்திங்கன்னா பிளாக் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இதுலையும் நம்மளுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ரிமெம்பர், அப்புறம் மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப், அப்புறம் ஸ்டேட் ஹோஸ்டிங், இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போது ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லீனியர் லேஅவுட்டு, ரிலேட்டிவ் லேஅவுட்டு, கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இப்போ அது வந்து அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச்டு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு யூஐ நான் பில்ட் பண்ணணும். என்னோடய யூஐ வந்து வெர்டிக்கலாக அலைன் ஆகணும். ஓகே, வெர்டிக்கலானா என்ன, காலம், நம்மளுக்கு காலகாலமாக தெரிஞ்சது எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெர்டிக்கலாக அலைன் பண்ணுறதுக்கு நம்ம காலம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலம் டேக்குள்ளார நம்ம எந்த யூஐ டிஃபைன் பண்ணாலும் அது வெர்டிக்கலாக அலைன் ஆகிடும். இதே நம்மளுக்கு ஹரிசாண்டலாக வேணுமா, ஓகே தென் ரோ. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டேர்ம் நேம்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரோனாலே நம்மளுக்கு என்ன வரும், ஸோ ஹரிசாண்டலாக அது அலைன் ஆகும் அப்படின்ட்டு. பாக்ஸ்ன்றது இது நத்திங் பட் என்னது, ஃப்ரேம் லேஅவுட் தான்
ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஃப்ரேம் லேஅவுட் மாதிரி தான் அது கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் சேம் எக்ஸிஸ்டிங் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் ஃபீச்சர் தான். இது லேயர் பேஸ்டு லேஅவுட்னு சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டை. ஸோ ஒவ்வொரு லேயராகவே நீங்கள் வந்து யூஐயை நீங்கள் காமிச்சிக்கலாம். அப்புறம் வியூ பேஜர்ஸ் கான்செப்ட்டும் இருக்குது, கிரிட் கான்செப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வியூஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் நம்ம இப்போது ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ காலம் பேஸ் பண்ணி எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தா, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து @compose அப்படின்ற அனடேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் லேட்டராக சொல்ல @compose எதுக்காக அப்படின்ட்டு. பட் ஓகே, இங்கே கூட சொல்லலாம். ஓகே, ஒரு யூஐ நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அனடேஷன் தான் @composable. ஏன்னா இப்போது ஒரு காட்லின் கிளாஸுக்குள்ளார நீங்கள் எழுதுகிற ஃபங்க்ஷன் வந்து இது யூஐக்கான ஃபங்க்ஷனா இல்லை லாஜிக்கல் ஃபங்க்ஷனா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கான அனடேஷன் தான் இது. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் யூஐக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதை டினோட் பண்ணுறதுக்காக தான் @composable அப்படின்னா அனடேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ அதில் வந்து இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன், 2 டெக்ஸ்ட் வியூ நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் எதுவுமே அலைன்மெண்ட்டே கொடுக்காம நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு ப்ரிவ்யூ ஆகும் அப்படின்னா, ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்றா ப்ரிவ்யூ ஆயிடுது, ஓவர்லே ஆன மாதிரி. ஸோ இதுவே நான் வந்து எனக்கு வெர்டிக்கலாக வேணும், ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்றப்போ நான் காலம் ரோவை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு ப்ராப்பராக, இப்போ நான் காலம் நான் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இது வந்து வெர்டிக்கலாக அலைன் ஆகிருக்கு. ஓகேங்களா. சேம் இதே மாதிரி தான் அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனா ரோ. ஸோ நான் இதை வந்து ஹரிசாண்டலாக அலைன் பண்ணிக்கிறதுக்கு நான் ரோ யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஹரிசாண்டலுக்குள்ளாரையும் நான் வந்து வெர்டிக்கல் அலைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளார நான் காலம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ரோ ஃபஸ்ட்டு. ஸோ ரோக்குள்ளார நான் வந்து ஒரு இமேஜ் வியூ வச்சுட்டேன். அந்த இமேஜ் வியூ லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ரைட் சைடு எனக்கு ஒரு காலம் அரேஞ்ச் பண்ண, அந்த காலமில் வந்து நேமும் அதுக்கப்புறம் லாஸ்ட் சீனும் காமிக்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லெஃப்ட்டில் என்னோடய இமேஜ் வியூ, அதுக்கப்புறம் ஒரு காலம் வியூ வருது. அந்த காலம் வியூ வந்து காலம்னா வெர்டிக்கலாக அலைன் ஆகும். ஸோ வெர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா நேமும் லாஸ்ட் சீனும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாக்ஸ் லேஅவுட். இது நத்திங் பட் ஃப்ரேம் லேஅவுட் தான். ஸோ ஒரு ஃப்ரேம் லேஅவுட்டில் எப்படி நீங்கள் வியூஸை வச்சிங்க அப்படின்னா அது ஒரு வியூக்கு மேலே இன்னொரு வியூவாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது ஒரு வியூக்கு மேலே இன்னொரு வியூ அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக காமிக்கிறோம். நான் மேக்ஸிமம் அதெல்லாம் ஃப்ரேம் லேஅவுட் எங்கே யூஸ் பண்ணால் லோடிங் பண்ணுறதுக்கு தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான். ஒரு ப்ரொஃபைலில் ஒரு ஆன்லைன் ஸ்டேட்டஸ் காமிக்கிறோம் அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் காமிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம பாக்ஸ் லேஅவுட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இன்னும் இதெல்லாம் நான் ஒரு சிம்பிளாக காமிச்சிருக்கேன். இன்னும் இதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஆட்ரிபியூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறும். இப்போ இப்படி கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் ஃபுல்லாக ஒர்க் ஆகிறது ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த மாதிரி இது ஈச் ரோ, காலம், அதுக்கப்புறம் பாக்ஸ், இது ஒவ்வொன்றுக்கும் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்ஜின் செட் பண்ணிக்க முடியும், பேடிங் செட் பண்ணிக்க முடியும். மார்ஜின் இதில் செட் பண்ண முடியாது, மார்ஜின் செப்பரேட் கான்செப்ட். பட் பேடிங் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும் ஆட்ரிபியூட்ஸ் மூலிமா. அதுக்கப்புறம் பேஜர்ஸு. ஸோ ஹரிசாண்டல் வியூ பேஜர், வெர்டிக்கல் வியூ பேஜர். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படின்ற ஒரு டேக்கு, அந்த டேக்குக்குள்ளார நான் இப்போ வந்து பட்டன் அப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்றத சொல்லி 2 வியூவை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 வியூவை இப்போ நம்ம ப்ரீவியஸாக எப்படி யூஸ் பண்ணுவோம், டாப் டு பாட்டம் ஆஃப், பாட்டம் டு டாப் ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பட்டன் வியூக்கு கீழே இந்த டெக்ஸ்ட் வியூவை அலைன் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த பட்டன் வியூவை எப்படி எந்த கீ வச்சு லேபிள் வச்சு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பட்டன் அப்படின்ற லேபிள் வச்சு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன் அப்படின்ற லேபிளுக்கு கீழே நான் அந்த டெக்ஸ்ட் வியூ அலைன் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் வியூவில் வந்து டாப் டு லிங்க் என்னென்னா பட்டன் டாட் பாட்டம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இந்த பட்டனுக்கு பாட்டமில் அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்ஜின் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆட்ரிபியூட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நம்ம டிசைனாக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட ரெக்கமெண்டை பேஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போனால் கீ அனடேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஜெட்பேக் கம்போஸ் வந்து சம் அனடேஷன்ஸை யூஸ் பண்ணுது. ஸோ அந்த அனடேஷன்ஸ் மூலிமா தான் இது யூஐயை வந்து பில்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதில் கம்போசபிள், இந்த கம்போசபிள் அனடேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஐயை பில்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு நம்ம வந்து எக்ஸாம்பிளில் நம்ம கோட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ஜெட்பேக் கம்போஸ். ஸோ காட்லைனில் தான் நம்ம கோட் பண்ணணும். ஸோ காட்லைனில் கோட் பண்ணணும்னா எப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றுத்தையும் ஒரு ஃபங்க்ஷனாக தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ லாகின் பேஜ் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், அப்புறம் அதில் சைனப் பேஜ் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், அப்புறம் இன் பிட்வீனில் யூஐ ஆட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டு வருவோம். கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஐக்காக தான் ஒர்க் ஆகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது வந்து இந்த @composable அனடேஷனை யூஸ் பண்ணி தான் அது
வந்து காட்லின் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகேங்களா. சேம் அதே மாதிரியே தான் ப்ரிவ்யூ அப்படின்றதும். சாரி, இன்னொன்று சொல்லிக்கிறேன். அட்ப கம்போசபிளில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் கம்போஸோட வியூஸை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ டெக்ஸ்ட் வியூவோ பட்டன் வியூவோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் யூஸ் பண்ணுறேன் அட் கம்போசபிள் இல்லாமல் அப்படின்னா கம்பைல் டைம்லேயே நம்மளுக்கு எரர் காமிச்சிரும். ஓகேங்களா. அடுத்தது அட் ப்ரிவ்யூ எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம வந்து யூஐ பில்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸாம்பிளில் கோட் ரைட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைட்லேயே நம்ம அதுக்கான அந்த வியூவை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். சேம் அதே திங்கை நம்ம இப்போது காட்லினில் கோட் பண்ணும்போது எப்படி நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரிவ்யூ அனோட்டேஷனை யூஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் யூஐ வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு முறை கோட் லெவலில் பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஜெட்பேக் கம்போஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணி தரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கிரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் அட் கம்போசபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த அட் கம்போசபிள் அப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படி நான் ரிமூவ் பண்ணால் பாருங்கள், இது எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா. நம்ம வந்து யூஐ யூஸ் பண்ணுறோம், அட் கம்போஸோட யூஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அட் கம்போசபிள் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா. இல்லாட்டி நான் உங்களுக்கு இன்னும் கூட காமிக்கிறேன். இப்போது நான் இந்த கம்போசபிளையும் நான் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இப்போ எரர் காமிச்சிட்ருக்குங்களா. ஸோ இப்போ நான் வியூவை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ எரர் போயிடும். ஓகேங்களா. இப்போ நான் அந்த கம்போஸோட யூஐ நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அட் கம்போசபிள் நான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கம்பைலருக்கு தெரியும் இது வந்து யூஐக்கான இது ஃபங்க்ஷனாலிட்டி, யூஐக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இது வந்து லாஜிக்கலுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது, ஒரு எக்ஸிக்யூஷனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. இது வந்து யூஐ பில்ட் பண்ணுறதுக்கான பர்டிகுலராக யூஐ பில்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த அனோட்டேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ப்ரிவ்யூ பண்ணுறதுக்காக இதுங்க பாருங்கள், நான் இப்போ இந்த கோட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பக்கம் நம்மளுக்கு ரைட் சைடில் ப்ரிவ்யூ தெரியல. ஸோ இதை ப்ரிவ்யூ பண்ணணுன்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அட் ப்ரிவ்யூ அப்படின்றத அனோட்டேஷன் நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. அட் ப்ரிவ்யூ. ஸோ எனக்கு இப்போ ப்ரிவ்யூ ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நான் பிளாக்கில் இருக்குது, எனக்கு ப்ரிவ்யூவில் ப்ராப்பராக தெரியல அப்படின்னா, ஸோ நீங்கள் அதுவுமே இந்த இடத்துல பேராமீட்டராக நீங்கள் ஆட்ரிபியூட்டாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் நான் ட்ரூன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் பேக்ரவுண்டும் எனக்கு தெரியும். ஓகேங்களா. தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு தெரியுது நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு டெக்ஸ்ட்டும் இன்னொரு டெக்ஸ்ட்டும் ஓவர்லே ஆகிருக்கு. ஸோ இப்போது வந்து நான் காலம் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ காலம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் இந்த மாதிரி 1 by 1 நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா. இதே நான் ரோவை யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது. ஸோ ஹரிசாண்டலாக அலைன் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ரோவில் லெஃப்ட் சைடு வந்து ஒரு பட்டனும் ரைட் சைடில் இந்த 2 டெக்ஸ்ட் வியூவும் அலைன் பண்ண போகிறேன் வெர்டிக்கலாக. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் ஒரு பட்டனை நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து காலம் தானே வேணும். ஸோ அதனால் காலம் நான் கொடுத்துக்கிறேன். காலம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார நான் இந்த 2 டெக்ஸ்ட் வியூ நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் 2 டெக்ஸ்ட் வியூ நான் கொடுக்குறேன் அப்படின்றப்போ இங்கே பாருங்கள். ஸோ பட்டன் வந்து லெஃப்ட் சைட்லும் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வியூ அலைன் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் கம்போசபிளோட யூஸு. அதுக்கப்புறம் மற்ற வியூஸும் நம்ம 1 by 1 நம்மளோட ரெக்யூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அனோட்டேஷன், அதுக்கப்புறம் இம்யூட்டபிள் அனோட்டேஷன் இருக்குது. ஸ்டேபிள் அனோட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போது இதை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ஸ்டேபிள் அனோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த யூஐயோட பேராமீட்டர்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்காது. சப்போஸ் அப்படி சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஐ ரிலேட்டடான பேராமீட்டர்ஸ் மட்டும் நான் கம்போஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுவேன். அதை மட்டும் நீங்கள் கம்போஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டேபிள் அப்படின்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இம்யூட்டபிள் அனோட்டேஷனும் சேம் அதே ஒர்க்கு தான். சேம்
ஸ்டேபிள் என்ன பண்ணுறதோ அதே தான் இம்யூட்டபிளும் பண்ணும். பட் என்ன இம்யூட்டபிள் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸில் இருக்கிற யூஐ பேராமீட்டர்ஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் நடக்காது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக. அப்படியே சேஞ்ச் நடந்தாலும் நான் அது கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நான் அதை கம்போஸ் பண்ணி தான் சொல்லுவேன் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த இம்யூட்டபிள் அனோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாடல் அப்படின்னு சொல்லி அனோட்டேஷன் இது இருக்குது. ஸோ அது டெப்ரிகேட் ஆகிடுச்சு. இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதுனா ஸ்டேபிளையும் இம்யூட்டபிளையும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜெட்பேக் கம்போஸ் வந்து தியரிட்டிக்கலாக ஸோ என்ன அப்படின்ற ஒரு ஓவர்வியூவாக நான் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு யூஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அன்டில் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.